அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்ஓவில் 2023 எஸ்ஏ எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த கேட்ட கேள்விகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதில் ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து படிக்கிறதுக்கு சரியான டைம் இல்லை, ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த பதிவு. ஸோ டைம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக எல்லா செக்ஷனையும் ஃபஸ்ட்டு எல்லா ஆர்டர்ஸையும் ரீட் பண்ணிவிடுங்க. 1லேருந்து 858 வரைக்கும் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ 2023 பார்த்தோம்னா பிஎஸ்ஓவில் இந்தந்த செக்ஷன் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெகுமதிகள் அப்படிங்கிற செக்ஷனில் கண்டிப்பாக கொஷின் வந்துடும். ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ அப்படின்னாங்கிறது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 150 இதுக்கப்புறம் பாருங்கள், 150லேருந்து 353 வரைக்கும் இடையில எந்த ஆர்டர்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. 461 கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் உள்ளதில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேஷன் ஓரியன்டானது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ பொறுத்தளவுக்கு 2 பார்ட்டு முக்கியமானது. ஒரு பார்ட்டு பார்த்தோம்னா ரிவார்ட்ஸ், இன்னொன்று பார்த்தோம்னா பனிஷ்மெண்ட். இதில் கண்டிப்பாக கொஷின் இல்லாத கொஷினே இருக்காது. ஸோ அதிகபட்சம் போனோம்னா ஒரு 10 ஆர்டர்ஸ் வரும். இதில் இந்த 10 ஆர்டர்ஸை டீட்டெயிலாக படிச்சிங்க. ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், எந்தெந்த ரிவார்ட்ஸ் யாராக இருக்குது, எந்தெந்த பனிஷ்மெண்ட் யாராக இருக்குது, ஸோ தலைமை காவலருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஸோ ப்ரொமோஷன் எப்படி, ஸோ இதில் ப்ரொமோஷன் சேர்த்துங்க. ஓகேவா? ஸோ சி லிஸ்ட்டு, ஏ லிஸ்ட்டு, பி லிஸ்ட்டு, ஸோ கிரேட் 1 ப்ரொமோஷன், ஸோ ஏஆர்எஸ்ஐ ப்ரொமோஷன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4 இந்த 4 கொஸ்டின் இந்த பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்குது. இதுக்கு அப்புறம் உள்ளது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய டியூட்டி எஸ்கார்டு, எஸ்ஐ எஸ்கார்டு, கஸ்டடியல் டெத்து. இது வந்து இப்போ அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறது. கஸ்டடியல் டெத்துக்கு வந்து ஸோ எஸ்கார்டு ப்ராப்பராக பண்ணணும், அக்யூஸ் ஷேடோ ப்ராப்பராக பண்ணணும். அப்போ போலீஸோட டியூட்டியில் வந்துடுது. ரிமைனிங் உள்ளது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்பிஎஸ்லையும் அந்த வார்த்தை வந்திருக்கும், ஐபிசிலையும் அந்த வார்த்தை வந்திருக்கும், பிஎஸ்ஓலையும் அந்த வார்த்தை வந்திருக்கும். ஆனால் கேட்குறது சிஆர்பிஎஸ்லேருந்து கொஸ்டின் கேட்காம, ஐபிசிலேருந்து கொஸ்டின் கேட்காம, பிஎஸ்ஓலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது சிஆர்பிஎஸ்ல இருக்குது. ஓகேவா? அப்போ அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் எங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க? இப்போ அந்த மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, ஐஏ 4 இதுலேயும் மிங்கிள் ஆகி வர்ற முக்கியமான பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ மகஜர்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஐஏல வரும். ஸோ மாதிரி வரைபடம், பார்வை மகஜர்லாம் எதில் எந்த ஐஏ பிரிவு. அப்போ ஐஏல கேட்காம பிஎஸ்ஓல கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள், குற்றம் சாட்டவரிடம் கேள்வி கேட்டல், எதிரிகிட்ட கேள்வி கேட்குறது, கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ சிஆர்பிசியில் கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வருது. 164 சிஆர்பிசி என்னது? கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஐஏலே என்ன வருது? கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ இந்த ஐஏ, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ இந்த 3 வர மாதிரியே உள்ளது. அப்போ எதிரிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் சிஆர்பிசி 164 கேட்டுக்கலாம். ஆனால் என்ன பண்ணலாம், சிஆர்பிசி 164 தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும், இந்த 598 அப்படிங்கிறது ஒரு செக்ஷன் இருக்குது, இது கன்ஃபஷனை பற்றி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமான பகுதிகளுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மகஜர் அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எதிரிகள்கிட்ட கேள்வி கேட்கறது அதுவும் ரொம்ப முக்கியமானது. இப்போ 41A நம்ம என்ன பண்ணுவோம், எதிரிக்கு சிஆர்பிசி 41A படி என்ன பண்ணுவோம், சம்மன் கொடுத்து அவங்கள விசாரணை செய்வோம். ஸோ 597 பிஎஸ்ஓ எது சொல்லுது அப்படின்னா குற்றம் சாட்டப்படும் கேள்வி கேட்டல். அடுத்து பாருங்கள் ஒப்புதல் உரை, கன்ஃபஷனு. அடுத்து பாருங்கள் ஐஏ 27. ஸோ ரிவிஷன் கிளாஸ்லாம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஐஏ 27 என்ன இருக்குது, லீடிங் டு ரெக்கவரி. அப்போ ஐஏ 27 கேட்காம மெய்ப்பிக்கத்தக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எதிரியின் ஒப்புதல் உரை பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்ன. அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ இதிலலாம் சேர்ந்து வரக்கூடிய செக்ஷன் நம்ம என்ன பண்ணோம், பிஎஸ்ஓவில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பிஎஸ்ஓ படிக்கிறது அப்படின்னு சில பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க, 858 ஆர்டர்ஸ் இருக்குது, அது நிறைய டெப்த்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது போல் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமானது ஐபிசி, சிஆர்பிசியில் வர்ற செக்ஷன் இதுலேயும் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அடையாளம் அணிவகுப்பு பாருங்கள், 54A சிஆர்பிசியில் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா
ஐஏ 9ல் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கேட்கல இதுவும் கேட்கல. ஆனால் பியூஎஸ்ஓவில் 600 எது சொல்லுது? அடையாள அணிவகுப்பை பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்கள், சிஆர்பிசி 57 என்ன சொல்லுது? கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்தில் ஜேஎம்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த கேள்வி கேட்காம என்ன கேட்டுருக்காங்க? 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட நபரை குற்றவியல் துறை நடுவரை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற பிஎஸ்ஓ என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்கள், காவல் அலுவலரை கைது செய்ய அவருடைய மேல்நிலை அலுவலர் கூட தகவல் தெரிவிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அரசு அலுவலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும் போது என்ன பண்ணணும்? அவங்க மேல்நிலை அதிபர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிற எப்படி செக்ஷன் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம நிறையா படிப்போம், பணி துறப்பு, ஸோ இன் சர்வீஸ் ட்ரைனிங்கு, ஐபிஎஸ் செலெக்ஷனு, அவங்களுள்ள எக்ஸாமு, ஸோ கெசட்டட் ஆஃபீஸரு, நான் கெசட்டட் ஆஃபீஸரு, ஸோ 1லேருந்து ஒரு 8 அத்தியாயம் 7 வரைக்கும் பார்த்தோம்னா போட்டு கெசட்டடு, நான் கெசட்டடு, செலெக்ஷன், ப்ரொமோஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுற செக்ஷன் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சட்டவிரோதமான கும்பலை கலைத்தல். ஸோ ஐபிஎஸ்சில் வருமா சட்டவிரோதமான கும்பல்? அது எப்படி பிஎஸ்ஓவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இது போன்று உள்ள பிரிவுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இளம் குற்றவாளிகளுக்கு வரலாற்றுத்தாள் தொடங்கக்கூடாது. அப்போ ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சம்மந்தமாக இளம் குற்றவாளிகளை எப்படி ட்ரீட் பண்ணோம், இந்த வரலாற்று தாளில் மட்டும் 2 கேள்வி. ஓகேவா? லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோலேருந்து கரெக்டாக ஒரு 5-6 கேள்வி வந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி சீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அந்த ஹிஸ்ட்ரி சீட்லாம் நிறைய பேர் ஸ்டேஷனில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்க ரெக்கார்ட் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டாலும் சரி, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக கேட்டாலும் சரி, அப்போ என்ன இவ்வளோ தான் பிஎஸ்ஓ கொஸ்டின், இவ்வளோ தான். இதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தவங்களுக்கு ஈஸியாக அடிச்சிடுவாங்க. ஸோ இதை மட்டும் தான் படிக்கணுமா? அப்படி கிடையாது, இதையும் படிக்கணும், கூடுதலாகவும் படிக்கணும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி கொஞ்சம் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தமாக ஸோ 500லேருந்து 850 வரையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க பிஎஸ்ஓவை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? ஸோ நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த செக்ஷன்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ச்சியாக படிங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம்? வேறொரு பதிவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.